ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பாவை சேனல். இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செய்யும்போது குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு ஒரு மணம் கொடுக்கும். அப்போ தான் இந்த குழம்பும் மணமாக இருக்கும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த தாளிப்பில் போடுற பொருட்கள் கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம் ஏதாவது இருக்கட்டும், அது நல்லா பொரியணும். பொரிஞ்சு அதோட ஸ்மெல் நல்லா வரும்போது தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும். அதே சமயம் அதை கருக விடாமவும் பார்த்துக்கணும். வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாவே போதும். கூடவே இப்போ கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை மெல்லிசாக வெட்டணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டிக்கலாம். ஏன் இந்த வெங்காயம் பெருசாக போட சொல்கிறேன்னா, அந்த குழம்புல அந்த வெங்காயம் கிடக்கிறது தெரியணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் சமையல் உடனுக்குடன் உங்களை சேரும். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சமையலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணி சமைக்க பாருங்கள். ஆயிலை குறைச்சோம்னா ஆயில் கூடும். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் தக்காளியே போட்டுக்குவோம். தக்காளியும் அதே மாதிரி தான் பெருசாக வெட்டிக்கோங்க. ஒரு பழத்தை 4ஆக வெட்டுங்க. நான் 2 பழம் போட்டிருக்கேன். தக்காளியும் லேசாக வதங்கினா போதும். வதங்குற வரை கொஞ்சம் நல்லா திருப்பி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது கீறி வச்சுருக்க கத்தரிக்காயை அதோட சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் நல்லா கலர் மாறுற வரை நல்லா திருப்பி பிரட்டி விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாங்க இப்போ கத்திரிக்காய் எவ்வளோ தூரம் வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க. கலர் மாறி நல்லா வதங்கியிருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் கிளறிட்டு மறுபடியும் அதை மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நல்லாவே கலர் மாறிடுச்சிங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு காய்களில் நல்லா சாறுற மாதிரி சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இந்த சமயத்தில் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் போட்டால் குழம்பு கொஞ்சம் வாசமாக இருக்கும். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போது நாம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூள் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகா பொடிங்க. நீங்கள் இந்த பொடிகள்லாம் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக வரும்.
மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. வெறும் தண்ணி ஊற்றுங்க. புளி தண்ணி வந்து கடைசியாக தான் சேர்க்கணும், இப்போ சேர்க்கக்கூடாது. குழம்பு நல்ல கலராக வந்திருக்கு. இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது குழம்புன்னு. கொஞ்சம் கொதி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போது நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்ப நல்லா கிளறி விட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். உப்பு புளி காரம் எல்லாம் சேர்ந்து குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இப்போது கருவேப்பிலையை மேலால் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு தயாராகிருச்சு. நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சுட சுட சாதத்தோடு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சு, ஆஹா என்ன அழகாக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூண்டு வெங்காயம் எல்லாமே முழுசாகவே இருக்குது பாருங்கள். நீங்களும் வாங்க என் கூட சேர்ந்து சாப்பிடலாம். கத்தரிக்காய் பூ மாதிரி வெந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.